வணக்கம். ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு பொருள் கொடுக்கலாம், வாங்கலாம் அப்படின்னு இருக்கும். அதை அதை பின்பற்றி தான் இப்போது இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ சனிக்கிழமையில் எந்த பொருளை கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது சனிக்கிழமை அப்படின்றது பகவானுக்கு உகந்த நாளாக கடைபிடிக்கிறோம். சனிக்கிழமையில் செய்கிற சில செயல்கள் உங்களுக்கு பாவத்தையும் சனி பகவானின் கோபத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல. அந்த நாளில் சனி பகவானை வழிபடுவது அவரின் கோபத்தை குறைத்து அவரின் அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும் என்பது தான் ஐதீகம். இத்தகைய சனிக்கிழமையில் மற்றவர்களுக்கு சில பொருட்களை கொடுப்பது தவிர்ப்பது நல்லது என்று கிராமப்புறத்தில் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ சனிக்கிழமையன்று முத்து அல்லது முத்துக்களால் செய்யப்பட்ட நகையை பிறருக்கு கொடுக்கும்போது அல்லது கொடுப்பவருக்கோ அல்லது வாங்குபவருக்கோ உடல்நிலை மோசமாகவோ அல்லது மோசமான காயங்கள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக கத்திரிக்கோல். சனிக்கிழமையன்று உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தெரியாமல் கூட கத்திரிக்கோலை கொடுத்து விடாதீங்க. இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். வெள்ளி நகைகள். சனிக்கிழமைகளில் யாருக்கும் வெள்ளியால் செய்யப்பட்ட நகைகளை கொடுத்துடாதீங்க. இது உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சிவப்பு துணி. சனிக்கிழமை அன்று யாருக்காவது நீங்கள் சிவப்பு நிற துணியை கொடுக்க நேர்ந்தால் அது உங்களுக்கு சமூகத்தில் பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் குடும்பத்தினரிடையே பிரச்சனைகளையும் உண்டாக்கும். மல்லிகை. பொதுவாகவே பூ வாங்கி தருவது கொடுப்பவருக்கு சரி வாங்குபவருக்கும் சரி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் சனிக்கிழமையில் மல்லிகையோ அல்லது மல்லிகை வாசனை திரவியமோ பரிசளிப்பது உங்களுக்கு நோய் ஏற்பட காரணமாக அமையும். இது வாங்கி கொள்பவர்களுக்கும் பொருந்தும். சிவப்பு மை பேனா. சனிக்கிழமையன்று மற்றவர்களுக்கு சிவப்பு மை பேனா வாங்கி தருவது என்பது பாவமான செயலாகும். இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதனை பெற்றுக்கொள்பவர்களுக்கு கடுமையான நஷ்டமும் அவமானமும் நேரலாம். வெள்ளை துணி. சனிக்கிழமையில் வெள்ளை துணியை பரிசளிப்பது உங்களுக்கு திருமணம் தொடர்பான பல பிரச்சனைகளை உண்டாக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள இடையே இருக்கிற புரிதலில் பிரச்சனையை ஏற்படுத்தும். நன்றி.